கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு வெளிநாட்டுலேருந்து வந்த பையனை உன்னோட ஜாதகத்துல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு தாலி கட்டி வெட்ட வச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் இவனை தேடி ஒரு ஆவி வீட்டுக்கு வந்துருது. இந்த ஆவி வேற யாரும் இல்ல, அந்த மரத்துல தூக்கு போட்டு செத்த பொண்ணோட ஆவியா தான் இருக்கும். இவனையே சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இவனுக்கும் இந்த ஆவிக்கும் நடுவுல ஒரே சண்டை வந்துட்டே இருக்கும். இதனால இவனுக்கும் இவன் ஃபியான்ஸுக்கும் நடுவுல சண்டை வந்துரும். தன்னாலதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவ வந்து தான் யாருன்றத அந்த பொண்ணுக்கு காமிச்சிடுறா. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா, அதனால தான் நீங்க ஆவியா அலையிறீங்களான்னு கேட்கும்போது இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் போறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ஊதாரியா திரியிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த பொண்ணு வந்து நல்லா கவிதை எழுதுவா. அந்த பையன் வந்து நல்லா பாட்டு பாடுவான். இந்த பையன் வந்து இந்த பொண்ணோட பாட்டை பட்டணத்துல போய் பாடி ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் அங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையன் வந்திருக்கே மாட்டான், கல்யாணம் நின்று போயிட்டு. அதனால இந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி செத்து போயிருந்திருப்பா. இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொன்ன உடனே 98 வருஷத்துக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துன்னு யோசிக்கும் போது ஆங்கிலேயர்கள்லாம் நிறைய இந்தியர்களை சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அதுல வந்து இவனோட லவ்வரும் சுட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த இறந்த எல்லோரும் இருக்கிற கல்லறைக்கு இந்த ஆவியை கூட்டு போவாங்க. அங்கதான் அவனோட லவ்வரும் ஆவியார் தெரிஞ்சிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷமாயிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க.